கௌரிமா, கௌரிமா, என்ன ஆச்சு? ஒன்னும் இல்லைண்ணே, தண்ணி தூக்கிட்டு வந்தேன். குடத்துல இருந்த தண்ணி எல்லாம் கொட்டிடுச்சு. அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். ம், என்ன சென்றாஸ் அண்ணே, அறக்க பறக்க ஓடி வரீங்க? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லம்மா. வேலை முடிச்சிட்டு உன்னை பார்க்கலான்னு வந்துட்டு இருந்தேன். அப்போ வர வழியில போஸ்ட்மேன் வந்தாரு. கௌரி அம்மாக்கு கவர் வந்திருக்கு, நீ கொண்டு போய் கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்தாரு. கவரா? ஆ, எனக்கு யாருன்னே அனுப்ப போறா? அம்மா, துர்கா கிட்ட இருந்து வந்திருக்குமா? துர்கா கிட்ட இருந்தா? ஆ, அவ என்ன அனுப்பியிருப்பா? ஏதாவது வீட்ல விசேஷமா? அப்படின்னா அவ ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாளே. அதை விட்டுட்டு எதுக்காக இப்படி கவர் எல்லாம் அனுப்பியிருக்கா? ஒன்னும் புரியலையே. அவங்களுக்கு நீங்க கல்யாண போட்டோவை பார்சல் பண்ணி அனுப்புனீங்கல்ல, ஆ, அதே மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஏதோ பரிசு அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியானே சொல்றீங்க? 3 நாளா போனே பண்ணல. சரி, புருஷன் கூட சேர்ந்து வாழ்ற சந்தோஷத்துல நம்மள மறந்துட்டா. நம்மள மறந்தாலும் அவ சந்தோஷமா இருந்தா போதும்னு சொன்னல. இப்ப புள்ளைகிட்ட பேசலையா? அவளுக்கு ஏதாவது அனுப்பி விடணும்னு தோணி இருக்கும். ஆமா கௌரிமா, நீங்க சொல்றபடிதான் இருக்கும். சரி, தொணன்னு பேசிட்டு இருக்காம என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பாக்கலாம். சீக்கிரம் பிரிங்க, என்ன பரிசுன்னு பாப்போம். ஆ, பிரிக்கிறேன், இருங்கம்மா. என்னென்ன ஏதோ பத்திரிக்கை மாதிரி இருக்கு. வீட்ல விசேஷம் வச்சிருக்காங்களா? அப்படின்னா ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. பத்திரிக்கை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமா? நாம என்ன 3வது மனுஷங்களா? ஏன் தான் துர்கா இப்படி பண்றாளோ? சரி, அது என்னன்னு பாருங்க. ஆ, இதோ பாக்குறேம்மா. ஐயோ, சின்ரா சொன்ன கௌரிமா, வேண்டாமா. இப்படியா பண்ணுவீங்க? பத்திரிக்கை தண்ணியில விழுந்துருச்சு பாருங்க. கௌரிமா, அந்த பத்திரிக்கை பார்க்காதீங்க கௌரிமா. ஏன் சின்ரா சொன்ன? என்ன பத்திரிக்கை? கௌரிமா, வேணாம்.